துறவியாக வாழ்ந்து அருந்தொண்டாற்றிய மகான். குடத்து நீரில் கந்தனின் காட்சி கண்ட அப்பண்ணா சுவாமிகள். பூநூலை துறந்து புரட்சி செய்த ஞானி. தனக்கென வாழாது பிறர்க்கென வாழ்ந்து அருந்தொண்டாற்றிய தமிழக அந்தணர் குலத்தை சேர்ந்தவரான அருட்திரு அப்பண்ண சுவாமிகள் திருக்கோவலூர் சத்குரு ஞானானந்தகிரி சுவாமிகளின் சீடராவார். அனைத்து சமயங்களும் தெய்வங்களும் உயிர்களும் ஒன்று என்னும் கொள்கையோடு மக்கள் தொண்டே மகேசன் தொண்டென வாழ்ந்து வந்தவர் தன் வாழ்வை பொதுநல தொண்டுகளுக்காகவே அர்ப்பணித்துக் கொண்டார்கள். தனக்கென ஒரு துரும்பை கூட சேமித்து வைத்துக் கொள்ளாமல் பற்றற்ற நிலையில் துறவு மேற்கொண்டவர் பல திருக்கோவில் திருப்பணிகளையும் கிராமப்புற வளர்ச்சி பணிகளையும் மேற்கொண்டதோடு தன்னை நாடி வரும் அன்பர்களுக்கும் அருந்தொண்டாற்றிய அற்புத துறவியாக வாழ்ந்தவரே அப்பண்ண சுவாமிகளாவார். வைணவ நெறி தவறாத அந்தணர் குலத்தில் 1914 ஆண்டு மார்ச் மாதம் 22ஆம் தேதியன்று ராமசாமி ஐயங்காருக்கும் செல்லம்மாள் என்னும் அம்மையாருக்கும் செருக்களை என்னும் கிராமத்தில் தவ புதல்வனாக சுவாமிகள் பிறந்தார்கள். சுவாமிகளின் இயற்பெயர் நாராயண சுவாமி. எனினும் சுவாமிகளின் குடும்பத்தினர் இவரை அப்பண்ணா என்று செல்ல பெயரிட்டு அழைத்து வளர்த்து வந்தனர். அப்பண்ணா சுவாமிகளின் தந்தையார் பாலப்பட்டி ஜமீன்தாரது அவையில் உபன்யாசகராக இருந்து வந்தவர் அப்பண்ணாவை வேதங்களை கற்றுத் தெளிய திருமயத்திலிருந்த வேத பாடசாலையில் சேர்ப்பித்தார்கள். அப்போது சுவாமிகள் தான் அணிந்திருந்த பூநூலை அறுத்து துறந்தவர் ஜாதி மதம் இனம் வேறுபாடுகளை களைந்து அவ்வூரில் அன்னதானம் சமபந்தி போஜனமாக நடைபெற வித்திட்டார்கள். அதன் பின் வடக்குமரை வந்தவர் அங்கிருந்த காளத்திநாதர் கோவில் பிரகாரத்தில் பக்தர்கள் குடில் அமைத்து தர அங்கேயே 25 ஆண்டுகள் வசித்து வந்தார்கள். ஸ்ரீ காளத்திநாதர் கோவிலில் பற்பல திருப்பணிகளை மேற்கொண்டவர் சிவன் விஷ்ணு தெய்வங்களை ஒரே பீடத்தில் அமைத்தார்கள். வடக்குமரையில் கல்வி கூடங்களையும் சாலை வசதிகளையும் கட்டமைத்து தந்தார்கள். அருட்திரு அப்பண்ணா சுவாமிகள் திருக்கோவலூர் சத்குரு ஞானானந்தகிரி சுவாமிகளின் சீடராவார். ஸ்ரீ ரமண மகரிஷி சேஷாத்ரி சுவாமிகள் ஆகியோர் வாழ்ந்த சம காலத்தில் சுவாமிகளும் வாழ்ந்து வந்துள்ளார்கள். காஞ்சி பரமாச்சாரியார் அவர்களிடம் ஆசி பெற்றும் உள்ளார்கள். வறட்சியான காலத்தில் மழை பெய்யச் செய்தும் தண்ணீரில் விளக்கரித்தும் தண்ணீரை பாழாக்கியும் என பற்பல அற்புதங்களை செய்தார்கள். அக்காலத்தில் இருந்த முக்கிய பிரபலங்கள் பலரும் சுவாமிகளின் அருட்பணிகளுக்கு உறுதுணையாக இருந்தார்கள். வடகுமரையில் சுவாமிகளின் அதிஷ்டானத்தில் அப்பண்ணேஸ்வரர் என்னும் பெயரில் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு வழிபடப்பட்டு வருகிறது. தனது தவ ஆற்றலால் அஷ்டமா சித்துக்கள் யாவும் கைவரப்பெற்ற தவ திரு அப்பண்ணா சுவாமிகள் 1962ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 28ஆம் நாள் ஜீவமுக்தி அடைந்தார்கள்.